இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸில் வந்து 6 ஏர் பேக்ஸில் தான் வெஹிக்கிள் வருது. 6 ஏர் பேக் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுக்கு சீட் கவர்ஸ் போடலாமா போடக்கூடாதா, இல்லை வென்டிலேட்டட் இருக்கக்கூடிய சீட்ஸுக்கு சீட் கவர்ஸ் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதை தெளிவுபடுத்தக்கூடிய வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா சீட் கவர்ஸை பற்றியே பல குழப்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். அதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடில் இருக்கக்கூடிய ஹாரிஸ் கார் கவர்ஸ்க்கு தான் வந்திருக்கும். ஸோ இவங்க சீட்ஸ் கவர் மட்டும் இல்லாமல் டேஷ்போர்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா லெதர் ஃபினிஷிங் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் நம்ம காரில் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் தான் இங்கே வந்திருப்போம். வாங்க நம்ம உள்ளே போய் சீட் கவர்ஸ் பற்றின டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க. நன்றி. எப்படி இருந்துச்சு பயணம்லாம்? பயணம் கொஞ்சம் டஃப்பு தான் வரது கொள்றதுன்னு, பட் ஓகே ப்ரோ. இப்போ சீட் கவர்னு எடுத்தாலே நிறைய பேருக்கு பல கேள்விகள் இருக்கு ப்ரோ. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சமாக தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களை நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் எங்கே ஸ்டோர் வச்சுருக்கீங்க அண்ட் ஆல்சோ எவ்வளோ வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறது. நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோ, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா 85ல் அப்பா ஸ்டார்ட் பண்ணார். ஆக்சுவலாக கார் ஆடியோ சிஸ்டம்ஸில் பண்ணிட்டு இருந்தாருங்க. சூப்பர். ஈரோட்டில் ஆஸ்கார்ஸ் ஆடியோஸுங்க அந்த நேமில் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருந்தார். 2010 வரைக்குமே ஆடியோஸ் ரொம்ப ஃபேமஸாக பண்ணிட்டு இருந்தார். லேட்டர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணோம் 2011-12. அப்போ தான் நான் என்ட்ரு ஆனது. என் பேர்லேயே வச்சார் ஹாரிஸ் கார் கவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்போ இருந்து சீட் கவர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் ஹோல்சேல்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒன் அண்ட் ஒன்லி கஸ்டமைஸ்டு மட்டும் தான் பண்ணுறோம் 2013-14 இருந்தே. ஓகே. அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால அதுலேயே கஸ்டமைசேஷன் தான் பண்ண ஆரம்பித்தோம். சரிங்க. ஸ்டில்லாம் சூப்பராக போயிட்டு இருக்குங்க ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம அந்த கொஷின்ஸ் 1 by 1 நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்க கேள்வி என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் கார்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆமாங்க. பட் சீட் கவர் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் தான் வந்து பயன்படுத்துறதுனால எப்படியாவது நம்ம சீட் கவர் போடணுங்கிற ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ நம்ம ஓஇஎம்ல வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சீட் கவர் வந்து அந்த அளவுக்கு கலர் பிடிக்க மாட்டேங்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓப்பன் வச்சிடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கும் நல்லாவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் இருக்க கேள்வி, நம்ம சீட் கவர்ஸ் 6 ஏர் பேக் வெஹிக்கிளுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது தான். டெஃபினெட்லி ப்ரோ. ஸோ அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டெஃபினெட்லி ப்ரோ. அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க் ப்ரோ. இப்போ இந்த டேஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6 ஏர் பேக்ஸ் வந்ததுலேருந்து சீட் கவர்ஸ் ஜென்ரலாக பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுது. யூஸ்வலாக இது காலங்காலமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க ஜென்யூன் லெதர்ஸ் மோஸ்ட்லி பண்ணுறவங்களுக்கும் அண்ட் தென் அந்த ஓஎம் லெவலுக்கு பண்ணுறவங்களுக்கு அது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் தான். அது நாங்களாம் 2012 ஏர் பேக் ஃப்ரெண்ட்லி சீட் கவர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் நம்ம ப்ரீமியம் கார்ஸ் மோஸ்ட்லி நிறைய டீல் பண்ணுறோம். BMW, ஆடி, பென்ஸ் இது மாதிரி எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே சீட் கவர்ஸ் பண்ணுறோங்கிறனால எங்களுக்கு அது ஒரு பெரிய இதுவாக இல்லை. ஏன்னா அது இப்போ நவடேஸ் தானே, ஒரு 2 years 3 years தான் அந்த 6 ஏர் பேக் என்ட்ரி லெவல்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபைடாக அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இருக்குது, அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் இருக்குது. இந்த கிளாத்மே கூட அதுக்கு ரிலேட்டடான கிளாத்ஸ் இருக்குங்க. த்ரெட்ஸ் முதற்கொண்டு வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ஓ சூப்பர். அண்ட் தென் மெஷின்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மெஷின்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அப்போதான் அந்த பர்ஃபெக்டாக அந்த ஏர் பேக் வந்து டிப்ளாய்மெண்ட் ஆகும். நிறைய தியரிட்டிக்கலான ஒர்க்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ தட் அது நம்ம எக்ஸாக்டாக பண்ணிட்டு இருக்கோம். சோஃபார் ரொம்ப வருஷமாகவே பண்ணிட்டு இருக்கோம். வென்யூ கூட ஒரு டாப்பில் ஆச்சு, அது கூட ஒரு வீடியோ எடுத்து பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமேல் தான் நல்லா கஸ்டமருக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சுங்க ப்ரோ. ஓகே. அதுக்காகவே அந்த வீடியோ பண்ணி கொடுத்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுல நெக்ஸான் ஒன்று அடிபட்டு வச்சுங்க ப்ரோ. அதுலேயுமே அந்த டிப்ளாய்மெண்ட் ஆச்சு. டிப்ளாய்மெண்ட் கரெக்டாக ஆயிடுச்சு அந்த பர்ஃபெக்ட் டைமிங்ல, பர்ஃபெக்ட் டைரக்ஷன்ல. மெயின் அதுதான் ப்ரோ பார்க்க வேண்டியது. அப்போதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு தானே ஏர் பேக். கண்டிப்பா. அது நம்ம ஏர் பேக் ஓப்பன் ஆகுறது மட்டும் விஷயம் கிடையாது. எக்ஸாக்ட் ப்ராப்பரான இடத்துல இருந்த யூஸ் ஆனதான் உண்மையிலேயே யூஸ் ஆகும். அதை நம்ம பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறதுனால அது பாசிபிலிட்டிஸ் 100%. அது பார்க்கலாமா ப்ரோ? அந்த சீட் தான் நினைக்கிறேன். அதை அப்படியே காமிக்கிறேன், வாங்க பண்ணலாம் ப்ரோ. இதுதான் நான் சொன்ன அந்த சீட்ஸ் ப்ரோ. இது வந்து நெக்ஸானோட சீட்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக 24 டிசம்பரில் எடுத்தாங்க வெஹிக்கிள். அந்த டைமில் சம்திங் ஒரு 6 months அப்புறம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் என்னாச்சுன்னா ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடில் வந்து ஹிட் ஆகிடுச்சு ஒரு வெஹிக்கிள். ஆனதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இருக்கிறது அண்ட் தென் ஸ்டீரிங்கில் இருக்கக்கூடிய ஏர் பேக் ரெண்டுமே வந்து டிப்ளாய் ஆகிடுச்சு. டிரைவர் சைடில் ஹிட் ஆனதுனால டிரைவர் சைடோட அந்த ஏர் பேக் சீட்டில் இருக்கக்கூடிய ஏர் பேக்குமே பர்ஃபெக்ட் டைமிங்கில் டிப்ளாய் ஆயிடுச்சுங்க ப்ரோ. அது கஸ்டமர் அப்போவே வீடியோ எடுத்து எனக்கு அந்த ஸ்பாட் டைம்லேயே வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு.
அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், நீங்கள் கிளைமிங் எல்லாம் பண்ணுறங்க, அந்த இன்சூரன்ஸ் கிளைமிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்க, சீட் கவர்ஸ் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த டேமேஜ் ஆன சீட்ஸ்க்கு மட்டும் கூட தனியாக கூட நம்ம சீட் கவர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியும், சேம் டிசைன் அண்ட் கலர்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் அந்த சீட்டு டெமோக்கு கொடுத்துட்டு ஆமாம் அது போயிருக்காரு. ஸோ தட் இதுதான் அந்த சீட்டு தான் இப்போ டெமோக்கு வச்சிருக்கோம். ஆக்சுவலாக சரி இது ப்ராப்பராக நம்ம நெக்ஸானில் போட்டு இன்சிடென்ட் ஆன சீட்டே நம்ம டெமோக்கு எடுத்து வச்சிருக்கோம். ஓகே ப்ரோ. இது ஆனா ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கு ப்ரோ. ஏன்னா கரெக்டா ஓபன் ஆயிடுறதும் கரெக்டா இருக்கு. ஸ்டிச்சிங்கும் ப்ராப்பரா வந்து பிரிஞ்சு தான் ஓபனும் ஆயிருக்கு. ஆமாங்க ப்ரோ. அட் தி சேம் டைம் ப்ரோ நம்ம மோஸ்ட்லி ஒரிஜினல் சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணாமையே பண்றோம் ப்ரோ. அது ஒரு பெரிய டாஸ்க் ப்ரோ. ஜென்ரலா வந்து ஒரிஜினல் சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு பண்றது கொஞ்சம் ஈஸி தான். ஆனா அப்படி கிளிப் பண்ணிட முடியும். நம்ம ஒரிஜினல் சீட்டை பிரிக்காம பண்றது கொஞ்சம் அடிஷனல் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த பக்கெட் ஷேப் வந்து இல்லாட்டி சீட்டிங் ஆகாது. அதை நம்ம அதுக்கு தனியா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஒர்க் அந்த ஸ்டிச்சிங் ஃபினிஷிங் எல்லாமே எக்ஸாக்டா சீட்டிங்கும் ஆயிருக்கும். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் வந்து நம்ம சீட்ஸ்ல ஆகிற மாதிரி பண்ணியிருப்போம். அப்போதான் அந்த கரெக்டான டைமிங்ல ஓப்பன் ஆகும். அது ஒரு பெரிய விஷயம். அப்போ பர்ஃபெக்ட் டைரக்ஷன் ப்ரோ, அது பெரிய அட்வான்டேஜ் ப்ரோ. அது பாருங்க ஃப்ரண்ட்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ணணும்ங்களா. ஓகே ப்ரோ. ஆக்சுவலா வந்து நீங்க அந்த ஏர் பேக்காக அந்த குஷன்லயும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ நல்ல குஷனிங்கோட தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாங்க ப்ரோ. இன்னுமே பாட்டம் சீட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா டபுள் குஷன்ஸ்லாம் லோட் பண்ணியிருப்போம். இதுல இன்னுமே நல்லா சாஃப்ட் குஷன்ஸ்லாம் லோட் பண்ணியிருப்போம். லாங் டிரைவ் போறது கம்ஃபர்ட் அதெல்லாம் ரொம்ப ப்ரைவிலேஜ்டா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே கஸ்டமர்ஸோட ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி கூட கஸ்டமைஸ்டா கூட குஷன்ஸ் பண்ணி தரோம் ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. ஆமா இப்போ யூசுவலா வந்து ஒரு சிலருக்கு பேக் பெயின் வரும் ப்ரோ. லாங் டிரைவ் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு பேக் பெயின் இருக்கு. அந்த பேக் பெயின் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த L4 L5 ஏரியால இஷ்யூஸ் வரும் ப்ரோ. இப்போ அந்த ஏரியாக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாவும் நம்ம குஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சோஃபார் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டைலும் சூப்பர் அப்படியும் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இந்த சீட்ஸ் வந்து ஏர் பேக் உள்ள மாடல் தானுங்களா? எஸ் ப்ரோ. இது ஹோண்டா அக்காடோட சீட்ஸ் ப்ரோ. ஆக்சுவலா ஓகே. இந்த சீட் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஏர் பேக் உள்ள மாடல் தான். யூஸ்வலா நம்ம ஏர் பேக் உள்ள மாடல் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுல்லி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிருப்போம். இந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிருப்போம். எங்கேயுமே அந்த கேப்ஸ் ஹோல்ஸஸ்லாம் இருக்காது. யூஸ்வலா அந்த ஓஇஎம்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த இடம் கவர் பண்ணிடுறாங்க, இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் வந்து விட்டுறாங்க அந்த ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு. நீங்க அதான் கேட்டீங்க ஃபர்ஸ்ட், அந்த ஹோல்ஸ்லாம் விட்டு கம்பெனில அது பண்றது அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். ரெண்டாவது அந்த எக்ஸ்போஸ்டா இருக்கும்போது அதுலயும் ஃபுல்லாவே டர்ட்லாம் ஃபார்ம் ஆகும். க்ளீன் பண்றது கொஞ்சம் டஃபா இருக்கும். இது கம்பெனி ஓஇஎம் லெவல்ல எப்படி வருதோ அதே லெவல்ல எக்ஸாக்ட்டா ஸ்டிச் பண்ணிருக்கோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபுல்லி கவர்டா இருக்கனால லுக்கும் பாக்குறதுக்கு நல்லா நீட்டா டீசென்ட்டா இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ அடுத்து ஒரு கேள்வி என்னன்னா ப்ரோ, நிறைய பேர் கேட்கறது வென்டிலேட்டட்ஸ் இருக்கக்கூடிய சீட்டுக்கு சீட் கவர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. இப்போ ஒரு சில கார்லாம் பாத்தீங்க அப்படின்னா லெதர் சீட்ல வென்டிலேட்டட் கொடுக்குறது, ஃபேப்ரிக்லேயே வென்டிலேட்டட் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அப்படி இருக்கும்போது அதுல சீட் கவர் போட்டா நமக்கு ப்ராப்பரா அந்த வென்டிலேஷன் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா. ஸோ அது என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவும் நம்ம பண்றோம் ப்ரோ. ஆக்சுவலா வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கு சீட் கவர்ஸ் ரொம்ப வருஷமாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வென்டிலேட்டட்லாம் வந்த டைம்ல இருந்தே அப்பவே நம்ம அது பண்ணிட்டு இருக்கோம். அதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஃபோம்ஸ் இருக்கு ப்ரோ. அது மோஸ்ட்லி நாட் அவைலபிள் ஈஸிலி. அது நம்ம ப்ரொக்யூர் பண்ணி நம்ம பண்றோம். அது பாத்தீங்கன்னா விசிபிள் லைட்ஸே பாஸ் ஆகும் அந்த ஃபோம்ஸ்ல. ஸோ தட் அந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஃபோம்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்றோம். அண்ட் தென் உங்களுக்கு ஏரேஷன்ஸ் வந்து வரக்கூடியது அப்படி பர்ஃபெக்டா பாஸ் ஆகும். அண்ட் தென் பர்ஃபரேட்டட் மெட்டீரியல் இருக்கு. பர்ஃபெக்ட் மெட்டீரியல்ஸுமே வேரியேஷன்ஸ் நிறைய இருக்குதுங்க. கலர்ஸ் பிக் பண்ணிக்கலாம் கஸ்டமர்ஸ் யூஷுவலாக. நம்ம நீட்டாக ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி ஆஸ் லைக் திஸ் இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஏர் பேக் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், வென்டிலேஷனும் ஒர்க் ஆகும், எல்லா ப்ராசஸுமே ஓஎம்மாக பண்ணி கொடுத்துருலாம். இப்போ வென்டிலேட்டர் இல்லாத சீட்டுக்கு வென்டிலேட்டர் பண்ணுறீங்களா? அது ஆல்சோ இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் எந்த கார்ஸ்னாலும் ஆல்மோஸ்ட் ஆஃப் 80% 90% ஆஃப் கார்ஸ்க்கு வென்டிலேட்டட் இல்லாத சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குமே கூட நம்மளே வென்டிலேட்டட் மெக்கானிசம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் தென் சீட் கவர்ஸ் பர்ஃபரேட்டட் போட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஏன்னா நிறைய பேர் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சன்ரூஃப் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸை வென்டிலேட்டட் சீட்டு கொடுக்குறது. ஆப்வியஸ்லி நம்ம கிளைமேட் கண்ட்ரோல், நம்ம கிளைமேட் பொறுத்த வரைக்கும் சன்ரூஃப் வந்து வேஸ்ட் தான். பட் ஆனா வென்டிலேட்டட் சீட் நம்ம கிளைமேட் யூஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. நிறைய அப்படியே உல்டாவா தான் இருக்கு. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த வென்டிலேட்டட் சீட்டுங்கிறது நிறைய பேர் கேட்குறாங்க. மேபி பார்க்குறவங்களுக்கு வென்டிலேட்டட் சீட் தேவைப்பட்டாலும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ண வந்து சொல்றேன். டெஃபினெட்லி ப்ரோ. மெயின் நீங்க சொல்ற கான்செப்ட் தாங்க ப்ரோ. பெரிய விஷயம் அதுல ப்ராப்ளம் என்னன்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்போ ஃபேப்ரிக்ல இருந்து சீட் கவர்ஸ் நம்ம போட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ்ல இப்போ லேட்டஸ்ட்ல வரது பெருசா ஹீட் வரதில்லை. நம்ம யூஸ் பண்ற PU பேஸ்ட் ஹையர் அண்ட் ஃபேப்ரிக்ஸ்ல உங்களுக்கு பெருசா ஹீட் வரதில்லை. அட் தி சேம் டைம் ரொம்பவுமே பாடி ஹீட் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. டிபெண்ட்ஸ் தி பர்சன் டு பர்சன் அந்த வேரியேட் இருக்கும். ஸோ தட் அந்த பாடி ஹீட்டை வந்து எக்ஸாஸ்ட் அந்த கூலிங் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்காகவே ஸ்பெசிஃபைடாகவே நீங்கள் அந்த ஹீட் இருக்கிற
விஷயத்த ப்ராப்ளம் சொல்யூஷனுக்கு தான் இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஹை ஹீட் பாடிஸ் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரலாகவே இது யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ஓவர் தி டைம் ஆஃப் தி பீரியட் ஆஃப் தி ட்ராவலிங் உங்களுக்கு அது கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப கூலிங்கும் பண்ணாமல் பாடியை நியூட்ரலைஸாக வச்சிருக்கோம். சரி அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸோட பண்ணுறோம் ப்ரோ. இப்போ வந்து ஓஇஎம்ல ஒரு சீட் கவர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அந்த டேஷ்போர்டு கலருக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் எனக்கு அந்த டேஷ்போர்டோட கலர் பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க வந்து மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா ஸோ இப்போ மெயினாக அதுக்காக தான் நம்ம பலினோ வந்து இங்கே கொண்டு விட்டது. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. ஸோ அந்த லெதர் ஃபினிஷிங்லாம் வந்து எப்படி பண்ணி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி கலர் வேணாலும் பண்ணிக்கலாமா? ப்ரோ நம்மளது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் சீட் கவர்ங்கிறத நிறுத்திக்கிறது இல்லை. ஆக்சுவலாக எப்படின்னா தீம் செட் கான்செப்டில் தான் மோஸ்ட்லி நம்ம பண்ணுறோம். இப்போது பெல்னோ உங்கள் கார் எடுத்துட்டோன்னு வச்சுட்டோங்களேன், சைட் டோர் பேட் ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மேலே பிளாஸ்டிக்ஸ் ஒரு கலரு, பிளாக் அந்த மாதிரி ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ உங்களுக்கு ஒரு டிசைர் இருக்கும், இந்த மாதிரி கலர் எனக்கு ப்ளூ வேணாம், வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்ட்டு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் ட்ரிம்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அதில் லெதரேட் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நம்ம இன்டீரியர் தீம் செட்டாக அப்படியே சீட்டில் என்ன கலரோ அதை மேட்ச் பண்ணி தருவோம். ஓகே, அந்த ஆப்ஷன்ஸ் பண்ணுறோம். டேஷ்போர்ட் ட்ரிம் பண்ணுறோம், டோர் பேட் ட்ரிம்ஸ் பண்ணுறோம். இன்னும் சொல்ல போனால் மேலே ரூஃப்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு. ஓகே ஓகே. இப்போ கூட ரீசென்ட்லி ஒரு BM 5 சீரிஸ் ஒன்று, அது டோட்டலாகவே அது ஆக்சுவலாக கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் கார் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இன்டீரியர் ஃபுல்லாக பீச் இருந்துச்சு. ஓகே, எல்லாம் பீச் அண்ட் பிளாக் டபுள் டோனில் இருந்துச்சா. ஸோ தட் கஸ்டமரோட நீட் என்னன்னா டோட்டலாக ஒரு நியூ லுக் கொடுக்கணுன்ட்டு டார்க் எடிஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ தட் ப்ரௌன் அண்ட் பிளாக் டியூவல் டோனில் பண்ணாரு கஸ்டமர். அப்போ பார்த்தீங்கன்னா சீட்ஸில் இருக்கிறது அந்த டேஷ்போர்ட் ட்ரிம்ஸு மேலே ரூஃப் எல்லாமே அந்த டார்க் தீம்ஸ் கொண்டு வந்து பண்ணி கொடுத்தோம். ஈவன் தோ ரோல்ஸ் ராய்ஸில் வரதுல ஸ்டார் ரூஃப் லைட்ஸ், அதை கூட பண்ணி கொடுத்தோம். சூப்பர் சூப்பர். வித் மீட்டியர் எஃபெக்ட்ஸோட பேண்டம்ல அந்த ஸ்டைல் வருது. ஓகே, அதை அப்படியே பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய கார்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கூட ஆக்டேவியா கூட பண்ணோம், BM 1 பண்ணோம், அப்புறம் A4 ஒன்று பண்ணோம், போயிட்டு இருக்குங்க ப்ரோ. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட பண்ணுறோம். சரிங்க ப்ரோ. இதில் முக்கியமாக அந்த டேஷ்போர்ட் கலர் தீம் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி சொல்லும் போது இப்போ இந்த ராக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒயிட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மோச்சா ப்ரௌன் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஒயிட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒயிட்டை வந்து மாற்றிட்டு வேற, ஏன்னா ஒயிட் வந்து ரொம்ப ஹைலி மெயின்டெனன்ஸ், நிறைய பீச் கலர் கார்ஸ் கூட கொஞ்சம் ஹைலி மெயின்டெனன்ஸாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸை வந்து இன்டீரியர் மாற்றிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸான் அப்புறம் அந்த அல்ட்ராஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் அந்த லைட் இன்டீரியர்ஸ் கொடுத்துறாங்க. ஆமாம் ஆமாம். அது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். நிறைய குழந்தைங்க இருக்கிற வீடுகள்ல ரொம்ப கஷ்டம் ப்ரோ. கண்டிப்பாங்க ப்ரோ. அது மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா கூட இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு நம்ம எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது. டார்க் கலர்ஸ்னால் பெருசாக தெரியாதுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி டார்க் கலர்ஸும் பண்ணுறாங்க ப்ரோ. எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. ஒரு சிலர் லைட் ப்ரிஃபர் பண்றவங்களும் இருக்காங்க, லைட் கலர்ஸ். ஆமா, டார்க் வேணா லைட் போறவங்க பர்சனிஃபைட். சோ தட் உங்களுக்கு பர்சன் டு பர்சன் அந்த எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சரி சரி ப்ரோ. இப்போ கூட ஒரு வண்டி ஃபினிஷ் பண்ணி ரெடியா இருக்கு டெலிவரிக்கு, பார்க்கலீங்களா? வாங்க ப்ரோ பார்ப்போம். கிராண்ட் விட்டாராவா? கிராண்ட் விட்டாரா. சூப்பர் ப்ரோ. எஸ் ப்ரோ. இது தீம் செட் தாங்க ப்ரோ பண்ணியிருக்கோம். சரிங்க ப்ரோ. இப்போ இந்த டேஷ்போர்டு, டோர் பேட் ட்ரிம் இதெல்லாம் ரிலேட் பண்ணி டியூவல் டோன்ல பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஓஹோ, இந்த கலரே ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. நவடேஸ் ஒரு ட்ரெண்டிங் கலர் தான் அது. நிறைய வெஹிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டைப்ல. ஸோ சீட்டும் நல்ல குஷனிங்கு, தை சப்போர்ட்டும் பெட்டரா இருக்கு. ஆமாம் ப்ரோ, பண்ணியிருக்கோம். இதில் ஆக்சுவலாக குஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபோம்ஸ் பண்ணி உங்களுக்கு தை சப்போர்ட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே ஓகே. லாங் டிரைவ்லாம் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க ப்ரோ அது. இதில் ஆக்சுவலாக வென்டிலேட்டட் ஏதாவது பண்ணியிருப்போமா ப்ரோ? இது ஆக்சுவலாக நான் வென்டிலேட்டட் சீட்ஸ் தான். ஸோ தட் பிளைனாகவே அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஓகே. மோஸ்ட்லி இதில் ஹீட் வரதில்லை ப்ரோ. இனிமேல் ரொம்பவுமே உங்களுக்கு அந்த ஹீட் வரக்கூடாதுன்னா நம்ம அந்த வென்டிலேஷன் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ. இன்னொரு டவுட்டு, நம்ம ஃப்ரண்ட் வென்டிலேஷன்ஸ் பண்ணுறோம், ரியர் சீட்டுக்கு ஏதாவது காருக்கு பண்ண முடியுமா ப்ரோ? மோஸ்ட் ஆஃப் தி காப்ஷன் சீட்ஸ் வெஹிக்கிள்ஸ் பண்ணலாம் ப்ரோ. அதாவது இதே ஃப்ரண்ட் சீட் மாதிரியே இருக்கும் தெரியுங்களா? ஓகே. அந்த இனோவா அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் சென்டர் சீட்ல கொஞ்சம் கேப் இருக்கும் ப்ரோ அடியில். ஓகே. அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்க்கு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் பண்ண முடியாதுன்றீங்களா? ஆமாங்க ப்ரோ. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது கிரவுண்டடா அப்படியே ஒட்டி இருக்கும் ப்ரோ. இந்த சீட்ஸ் அடியில கேப்ஸ் இருக்கா, சோ தட் வென்டிலேஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல இதுல. ஓகே ஓகே. ஆமாங்க ப்ரோ. ஆனா இதுவே நல்லா எல்லாமே குஷனிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாங்க ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. நல்லா கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபினிஷிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லா இருக்கு. எஸ் ப்ரோ, थैंक यू. இது ஒரிஜினல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்துரும் ப்ரோ. அந்த கப் ஹோல்டர்து, அந்த ஐசோஃபிக்ஸோடது ப்ரொவிஷன்ஸ், இந்த சீட் பெல்ட்டோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஓஎம்மாவே ஃபினிஷ் பண்ணிடுவோம் ப்ரோ. நான் ரீசெண்டாக பழைய காருக்கு வந்து சீட் கவர் வந்து ஷோரூம்லேயே பண்ணியிருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளியிலேயே எடுத்து விடல, சீட்டு கவர் அடியிலேயே மாட்டிக்கிச்சு. ஸோ அப்போ வந்து இந்த அலாரம் சிஸ்டம்லாம் இல்லையா? ஆமாங்க. ஓகே, எல்லாத்துலயுமே வந்துருச்சுங்க ப்ரோ. மஸ்ட் டு வியர் தி சீட் பெல்ட். சேஃப்டிக்காக வேண்டி நாங்களும் மோஸ்ட்லி இதை எடுத்து விட்டுற சொல்லிடுவோம் கஸ்டமர்ஸ். அதே மாதிரி அதில் ஃப்ளோர் மேட்ச் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி லைன் பண்ணிடுறோம். ஓஹோ, ஓகே. இந்த மாதிரி டைப்ல. ஓகே.
ஸோ தட் இதில் என்னன்னா மேலே போடுற மேட்ஸ் வந்து ஸ்லிப் ஆகவே ஆகாதுங்க ப்ரோ. ஓகே ஓகே. வழுக்கிறது இருக்காது. ஆ அப்போ உங்களுக்கு அந்த பெரியவங்களாம் இறங்க பிடிக்கலாம் கொஞ்சம் ஸ்லிப் ஆகாது. ஓகே. கிளச் ஆக்சலரேஷனில் போயிட்டு மேட் சிக்காது. அது ஒரு அடிஷனல் ப்ரோ அட்வான்டேஜஸ் இதில். ஓகே. பியூலாம் ஸ்டிச் பண்ணி நம்மளே இன்னொருசாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறோம். சரிங்க. டோட்டலாகவே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஆமா, அந்த கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணிருக்கீங்க ஃபுல்லாவே ப்ரோ. உங்களுக்கு யூசுவலாக பேஸ்ட் போட்டு ஒட்டுற மாதிரிலாம் இல்லைங்க ப்ரோ. ஃபுல்லாவே ஃபினிஷ்டாக இருக்கும். வெல்க்ரோலே அட்டாச் ஆகிடும் அது. ஓகே ஓகே. இது நூடுல்ஸ் மேட் வேணுங்கிறவங்களுக்கு நூடுல்ஸ் மேட் பண்ணுறோம். நூடுல்ஸ் மேட் மோஸ்ட்லி நல்லா இருக்கும் ப்ரோ. அதுக்கு அடுத்தது 3D மேட்டு 7D அதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கு பண்ணுறோம். ஸோ ஆக்சரிஸ் மேஜர் சீட் கவர்ஸு ஆக்சரிஸும் தேவைனாலும் பண்ணி கொடுக்குறோம். எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்கு ப்ரோ. நம்மளது என்னன்னா ரொம்ப தேவையில்லாத அடிஷனல் ஆக்சசரிஸ் இருக்காது. எசென்ஷியல்ஸ் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஆக்சசரிஸ் தான் போட்டு. ஆமாம், அதுதான் பார்த்துருந்தேன், அதுக்கு தான் கேட்குறேன். ஆமாங்க ப்ரோ. எசென்ஷியல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. தேவையானது எல்லாமே பண்ணி தருவோம். அப்புறம் சன் கண்ட்ரோல் ஃபிலிம்ஸு, அப்புறம் ஹார்ன்ஸு, ஹெட்லைட்ஸு எல்லாமே பண்ணுறோம். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். சீட் கவர்ஸ் பற்றின மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நான் ஹாரிஸ் கார் கவர்ஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஷோ ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திங்க. மேபி அது மூலிமா போய் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட ஒரு சில கேள்விகளுக்கு அவங்க வந்து ரிப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மேப்போட லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கங்க. இது மாதிரி வேறு ஏதாவது கான்டென்ட் ஏதாவது பார்க்கணுன்னு விரும்புனீங்க அப்படின்னா ஸோ அதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.